Dear students, welcome to biology class. In previous video, we have seen about unit 5. Okay, now we are going to see about evaluation part of the questions. One more questions பார்ப்போம். Choose the appropriate answer. First topic, choose the appropriate answer. Vegetative propagation by leaves takes place in bryophyllum. Vegetative propagation அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது ரீப்ரொடக்டிவ் பார்ட் தவிர மீதி இருக்கக்கூடிய பார்ட், ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு, இதெல்லாம் என்னது அப்படின்னா வெஜிடேட்டிவ் பார்ட்டு. அந்த வெஜிடேட்டிவ் பார்ட்லேருந்து ஒரு நியூ பிளான்ட் க்ரோ ஆகுது அப்படின்னா அது என்னதுன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கள் லீவ்ஸில் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் எது அப்படின்னா ப்ரையோஃபில்லம். ஓகேவா? செகண்ட் ஒன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஈஸ்ட். ஆன்சர் இஸ் பட்டிங். ஆன்சர் இஸ் பட்டிங். ஈஸ்டில் பேரண்ட் செல்லிருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டியூபரஸ் ஃபார்ம் வந்து ரைஸ் ஆகும், அந்த உருவாகும். அந்த டியூபரஸ் ஃபார்ம் என்னன்னா ஸ்லோவாக என்னன்னா கிராஜுவலாக க்ரோ ஆகும். அந்த க்ரோ ஆகிட்டு பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆகிட்டு நியூ ஆர்கனிசமாக ஃபார்ம் ஆகிறது தான் பட்டிங். ஓகேவா? இது ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் த ஈஸ்ட். ஆன்சர் இஸ் பட்டிங். ஓகே. அண்ட் தென் தேர்ட் ஒன், reproductive part of a plant. reproductive part of a plant எதுனா ஆன்சர் ஃப்ளவர். ஓகேவா? ரூட், ஸ்டெம், லீஃப் இந்த த்ரீயும் என்னதுன்னா வெஜிடேட்டிவ் பார்ட்டு. இங்கே டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஃப்ளவர் இஸ் அ reproductive part. ஓகேவா? ஃபோர்த் ஒன், பாலினேட்டர்ஸ் ஆர் விண்ட், வாட்டர், இன்செக்ட். அதாவது பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எல்லாமே என்னது அப்படின்னா பாலினேட்டர்ஸ் இல்லையா? அது என்னதுன்னா ஆன்சர் இஸ் ஆல் த எபோவ். விண்ட், வாட்டர், இன்செக்ட் இது எல்லாமே என்னதுன்னா பாலினேட்டர்ஸ் தான். ஓகேவா? அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், கிளைம்பிங் ரூட்ஸ் ஆர் சீன் இன் பீட்டில், பிளாக் பெப்பர், போத் ஆஃப் தம், நன் ஆஃப் தம். ஆன்சர் வந்து கிளைம்பிங் ரூட்டு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட்டு. அது எதில் இருக்குன்னா பீட்டில், பிளாக் பெப்பர் ரெண்டுலேயுமே இருக்கும். ஆன்சர் இஸ் சி, போத் ஆஃப் தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு second exercise, fill in the blanks. The male reproductive part of a flower is androsium. ஏன்னா இங்கே ஆன்சர் வந்து ஸ்பெல்லிங் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோ. ANDROECIUM. இந்த மேல் reproductive part androsium. ANDROECIUM. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. செகண்ட் ஒன், the dash is the basal swollen part of the gynosium. Gynosium is a female part. ஓகேவா? ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஓகே. ஸோ அந்த பேசில் பார்ட் எப்படி இருக்குன்னா ஸ்பாலனாக இருக்கும். அந்த பேசில் பார்ட் என்னன்னா ஓவரி. OVARY, ஓவரி. அண்ட் தென் தேர்ட் ஒன், ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் த ஓவியூல் பிகம்ஸ் டேஷ். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவியூல் என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஓவியூல் பிகம் சேஞ்சஸ் இன் த சீட். ஆன்சர் இஸ் சீட். SEED. ஆன்சர் இஸ் seed. Fourth one, breathing roots are seen in plants. breathing root வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட்ஸு மாங்க்ரோவ் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ எந்த பிளான்ட்டில் இருக்கும் அப்படின்னா மாங்க்ரோவ், அவிசீனியா, ரைசோபரான்னு சொல்கிறோம் இல்லையா? அங்கே ஆக்சிஜன் லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பிளேஸில் வளரக்கூடிய பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட்ஸ் தான் ப்ரீத்திங் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஆன்சர் இஸ் மாங்க்ரோவ். MANGROV, மேங்க்ரோவ். ஓகேவா? அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், ஆனியன் அண்ட் கார்லிக் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் பல்ப். ஆனியன் அண்ட் கார்லிக் இதுக்கு டூ டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். அதாவது ஸ்கேலி லீவ்ஸ், ஃப்ளஷி லீவ்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆனியன் அண்ட் கார்லிக் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா பல்ப். BULB. ஓகேவா? அகெயின் ஒன் டைம் சொல்கிறேன் ஆன்சரு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆண்ட்ரோசியம். ANDROECIUM. செகண்ட் ஒன் ஓவரி. OVARY. அண்ட் தென் தேர்ட் ஒன் சீட். SEED, சீட். ஃபோர்த் ஒன் மேங்க்ரோவ். MANGROVE, மேங்க்ரோவ். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் பல்ப். BULP, பல்ப். ஓகேவா? இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் போகும். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரைட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்,
A complete flower has 4 holes. அதாவது complete flower and then incomplete flower இருக்கு. Petals, sepals, and then androsium, gynosium. இது எல்லாமே இருந்தால் தான் அது complete flower. ஓகேவா? அந்த 4 holes இருந்தால் அது complete flower. So a complete flower has 4 holes. The sentence is true. The statement is true. And then second one, the transfer of pollen to the stigma is known as pollination. The transfer of pollen to the stigma is known as pollination. The statement is true. ஓகேவா? pollen stigma-ல transfer ஆகிறது தான் என்னது? pollination. So second ஒன்னும் true தான். second ஒன்னும் true தான். third one, conical shaped root is carrot. அது கேரட் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? கோனிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகேவா? அண்ட் தென் ஃபோர்த் ஒன், ஜிஞ்சர் இஸ் அன் அண்டர் கிரவுண்ட் ரூட். சி, அண்டர் கிரவுண்ட் ரூட்டா ஜிஞ்சர்? நோ, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். ஓகேவா? ஸோ நீ எப்படி ரைட் பண்ணுற? ஃபஸ்ட்டு false. The sentence is false. Okay va? And then ginger is an underground stem. Okay va? Fifth one, leaves of aloe vera are fleshy and store water. Leaves of aloe vera fleshy and store water. நம்ம ஆலோவேரா பார்த்துருப்போம். அது ஃப்ளஷ்ஷியாக நல்லா சதைப்பட்டு இருக்கிற மாதிரி மொத்தமாக இருக்கும். அதில் வாட்டர் கட் பண்ணோம்னா வாட்டர் இருக்கும். ஸோ த சென்டென்ஸ் இஸ் ட்ரூ. ஓகேவா? த சென்டென்ஸ் இஸ் ட்ரூ. ஸோ இதுக்கு டி மட்டும் நீ போடக்கூடாது. TRUE அப்படின்னு எழுதணும். ஃபால்ஸுக்கு FALSE அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். பெட்டல். பெட்டல் இஸ் கலர்ஃபுல். ஓகேவா? ஸோ அட்ராக்ட் insect. First one, attract insect. Second one, fern. Fern, spore formation. Second one, spore formation. Spore formation. Third one, opensia. Pillow clad. Pillow clad நம்ம சொல்லியிருப்போம். அதாவது இது இங்கே ஃபாரஸ்ட் டெசர்ட் ஏரியாவில் வளரக்கூடியது இல்லையா? இது மாடிஃபைட் வந்து ஸ்டெம்மு வந்து லீஃப் மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். அதனோட லீஃப் வந்து ஸ்பைன்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ பில்லோ கிளாட் ஒப்பென்ஷியா. தேர்ட் ஒன் ஒப்பென்ஷியா. ஃபோர்த் ஒன் ஹூக்ஸ். ஹூக்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா பிக்னோனியா. கொக்கிகள் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி டைப் எதில் இருக்கும் மாடிஃபைனா பிக்னோனியா. ஃபோர்த் ஒன். சக்கர் கிரைசாந்திமம். சக்கர் கிரைசாந்திமம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து நம்பர் போட்டிருக்கேன். ரைட் த கரெக்ட் ஆப்ஷன். எப்படி ரைட் பண்ணுவேன்? பெட்டல் அட்ராக்ட் இன்செக்ட், ஃபோன் ஸ்போர், பில்லோ கிளாட் ஒப்பென்சியா, அண்ட் தென் ஹூக்ஸ் பிக்னோனியா, அண்ட் தென் சக்கர் கிரைசாந்திமம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரீசன் அண்டு அசர். ஃபஸ்ட்டு ஒன் 9th எக்ஸசைஸ் பாருங்கள். அசர்ஷன். Pollination and fertilization in flowers produces fruits and seeds. Pollination and fertilization in flowers produces fruits and seeds. என்ன ரீசனிங் கொடுத்துருக்காங்க? After fertilization, the ovary becomes fruit and ovule becomes seed. So the assertion first பாருங்க. Pollination and fertilization in flowers produce fruits and seeds. Pollinationும் fertilizationும் நடந்தாதான் என்ன இருக்கும்? ஃப்ளார்ஸில் ஃப்ரூட்டும் சீட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ த அசர்ஷன் இஸ் கரெக்ட். ஓகேவா? த அசர்ஷன் இஸ் கரெக்ட். அண்ட் தென் ரீசனிங். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் த ஓவரி பிகம் ஃப்ரூட் அண்ட் ஓவியூல் பிகம் சீடு. என்னது? ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச பின்னாடி, அதாவது ஃபர்டிலைசேஷன் கம்ப்ளீட் ஆன பின்னாடி ஓவர் என்னவா ஆகும்னா ஃப்ரூட்டாகவும், ஓவியூல் என்னவா ஆகும்னா சீடாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட் அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்ட். அசர்ஷன் இஸ் கரெக்ட் அண்ட் ரீசனிங் இஸ் கரெக்ட். ஓகேவா? அசர்ஷன் அண்டு ரீசனிங் இஸ் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். Assertion. The example of conical root is correct. Reasoning. It is an adventitious
root modification. So assessment பாருங்க, example of conical root correct. Reasoning, it is an adventitious root. adventitious root கிடையாது, இது என்ன root? tap root இல்லையா, tap root. so இங்க என்னது answer? assertion is correct and reasoning is wrong, incorrect. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? D option. assertion is correct and reasoning is incorrect. Okay, assertion is correct and reasoning is incorrect. Okay, we'll meet the next video. 10th topic அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Okay, thank you.